சினிமாவை இப்போ காப்பாற்றுறது யார் தெரியுங்களா? சின்ன பட தயாரிப்பாளர் தான். இந்த பெரிய பட தயாரிப்பாளர் யாருமே காப்பாற்றலை. அவங்க பிழைக்க பார்க்குறாங்க. பெரிய பெரிய ஹீரோஸு இந்த சினிமாவை காப்பாற்றலை, அவங்க பிழைக்கிறாங்க. அதை இன்னொரு துரோகம் தமிழ் சினிமாவுக்கு பண்ணுறாங்க. எடுக்கிறது தமிழ் படம். தமிழ் படத்தில் யார் ஒர்க் பண்ணோம்? கதை தமிழ், இயக்குனர் தமிழ், நடிகர்கள் தமிழ், எல்லாரும் தமிழ், பார்க்க போகிற ரசிகர்களும் தமிழர்கள். ஆனால் ஷூட்டிங் பூரா என்ன பண்ணுறானுங்க? பாம்பேயில், ஹைதராபாத்தில். அந்த தொழிலாளி யார் அங்கே பழைக்கிறான்? ஹைதராபாத் பழைக்கிட்டான். நம்மால் தான். ஆந்திரா ஒன்றும் வேற்று இல்லை, நம்மால் தான். ஆனால் நம் தமிழ்நாட்டிற்கு யார் வேலை கொடுப்பது? இதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் காத்திருக்கிறார்கள். அவங்க குடும்பம் இருக்குது, குழந்தைகள் படிக்கணும். அப்போ அந்த தொழில் யார் கொடுப்பா? இப்போ நம்ம ஹீரோஸ் தான் கொடுக்கணும். ஆனால் பல ஹீரோஸ் அதை மறந்துடுறாங்க. நான் ரஜினி சாரியே வேண்டுகோளாக வச்சேன், அதிகாரம் பண்ண நமக்கு முடியாது, இல்லை நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு தேவையில்லாமல் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணான்னா, நான் ஏதாவது எலெக்ஷன் நின்னா காசு கொடுத்து என்னை தோக்கடிச்சிருவானுங்க. ஏன்னா ரொம்ப கத்திட்டு இருக்காரு இருந்தாள் அப்படின்னா, அப்புறம் நான் அதிகமாக கத்துவேன். இப்போ தோத்துட்டு பொறுப்பாக வந்த இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மாதமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்க தலைவராக இப்போ என்னை நான் 2000 தலைவராக இருந்தேன். இப்போ தேர்ந்தெடுக்கிறதா என்ன பண்ணால், போன மாதம் பேசுகிற மாதிரி இருக்காது. இப்போது ஒரு பதவியின் வந்தால் பணிவு வரும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. நம்மக்கிட்ட துணிவு எப்போவுமே இருக்குது. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு கிடையாது. சினிமா நல்லா இருக்கணும், அதை நம்பி பணம் போட்டவர்கள் பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும். அடுத்து அவங்க படம் எடுக்கணும். அவங்களுக்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. இப்போ நடிகர்களுக்கு என்ன நோவு? நான் எல்லா நடிகரையும் கேட்குறேன். சும்மா ஜம்முன்னு வர்றீங்க, குழு காரில் வர்றீங்க, இது கேரவான்னு ஒன்று போட்டுறாங்க, அந்த ஏசியில் உட்காந்து சீட்டாடுறீங்க, அப்போ குஜால்லாம் பண்ணுறீங்க, ஷார்ட்டு கூப்பிட்டா வர்றதில்ல, ஃபோன் பண்ணி எல்லோ ஓ போங்கடா, டே போங்கடா. எவன் விட்டு காசுல எந்த கேரவனில் உட்காந்துங்கன்னு ஷார்ட்டுக்கு ரெடி ஆகாமல் விளையாட்டு நடக்குது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, இது நடக்குது. என்னடா ஒரு அரை மணி நேரம் டிலே பண்ண அந்த ப்ரொடியூசர் கதி என்ன? 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் சின்ன படத்துக்கு 20-30 ரூபாய் செலவாகும். 8 மணி நேரம்னா இப்பெல்லாம் ஷூட்டிங் 3 லட்சம் சின்ன படத்துக்கு, பட்ஜெட் படத்துக்கு 3 லட்சம் வேணும். மீடியம் பிக்சர்னா 10 லட்சம் வேணும். ஒரு நாள் ஷூட்டிங் செலவு, நீங்கள் கொடுக்குற சம்பளம் கம்பளம் இதெல்லாம் வேற. அன்னைக்கு பேட்டாவிலேருந்து, அதுவும் ஹீரோயினி, நம்ம வடநாட்டு ஹீரோயினியானா 7 பேர் கூட வரணும். இந்த தொங்கரத்து முடியை பிடிச்சின்னு ஒருத்தர் ஆட்டி 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 அதை ஒரு சீவுறதுக்குள்ளே ஒரு நாள் ஆயிடுது. மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் பக்கெட்டி, காப்பி கொடுக்குறவங்க, கை கழுவுறவங்க, 7 பேர் வர்றாங்க. ப்ரொடியூசரை கதி என்ன? அப்புறம் ஹீரோவுக்கு பார்த்தா இப்போ அவங்க என்ன பகைவர் விரோதிங்க நிறைய போட்டிருக்கு. நம்ம ஹீரோவுக்கு பவுன்சர்னு ஒரு 7 பேரை வச்சுக்கிறாங்க. அங்கே தான் இருக்குது கேரவான், இங்கே தான் ஷூட்டிங் நடக்குது. அவங்கள ஹீரோவை கொண்டாந்து இந்த ஷூட்டிங்கில் விட்டுட்டு அவங்க போய் உட்காந்துக்கணும். அப்புறம் அந்த ஷாட்டு முடிஞ்சுன்னா அவரை பத்திரமா கூப்பிட்டு வந்து 150 அடி தாங்க இந்த கேரவான் இருக்கிற இடத்துக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் ஒரு 150 மீட்டர், 500 மீட்டர் வச்சுங்க. என்ன இந்த நாட்டில் உனக்கு அவ்வளோ கெட்ட காரியம் பண்ணிட்ட பகைவர்கள் அதிகம்? எதுக்கு ஒரு நாளைக்கு 25-30 ரூபா? அந்த தம்பிகள் பிழைக்கட்டும். பவுன்சர்ஸை நான் வந்து தப்பு சொல்லலை. அதை வச்சுக்கிற ஹீரோ, டைரக்டர் வச்சுக்கிறாங்க சார். எங்கேயாவது தீவிரவாதியாக இருந்துட்டு வந்திருப்பான் போல. ஏன்னா எவனா கொத்தி கொத்தி கொலை பண்ணிட்டு போகிறான்னு ப்ரொடியூசர் பணத்தில் வாழுது. ஒரு ஹீரோயினை பற்றி கேள்விப்பட்டேன், இந்த பாம்பே ஹீரோயின். இப்போ ஒரு 10-20 படம் நடிச்சிருக்கு. வீட்டில் இருந்து ஷூட்டிங் கிளம்புது வச்சுக்க, தமிழ்நாட்டுக்கு பாம்பேயில். அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி ஏர்போர்ட் வர வரைக்கும் பவுன்சராங்க பாம்பேயில். அங்கே என்ன கெட்டது பண்ணிச்சோ அந்த பொண்ணு. பிறகு ஃப்ளைட் ஏறின உடனே இங்கே பவுன்சர். என்ன அப்படி தப்பு பண்ணிட்டுங்க? எவ்வளவு கேடு கட்ட எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? எதுக்கு இப்படி உங்களுக்கு ஒரு நாங்கள் பாதுகாப்பாக இருக்குமே.
ப்ரொடியூசருக்கு தானே பாதுகாப்பு இல்லை, போட்ட பணத்துக்கு பாதுகாப்பு இல்லையே. ஆகவே எல்லாரும் ப்ரொடியூசரோட ஒத்துழைத்து அந்த பணம் வீணாகாமல் படத்திற்கு மட்டுமே செலவு செய்தால் அந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும், அந்த பணம் திரும்பி வரும். நம்ம கேபிள் சங்கர் கூட சொன்னார், இருக்காரா, ஓடிடிக்கு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், என் படம்லாம் கொடுத்துட்ருக்கேன், வருவாய் வருதுன்னு. அந்த விஷயத்தை எல்லாரும் கொஞ்சம் வழிகாட்டுங்களேன். சின்ன ப்ரொடியூசர் தவிக்கிறாங்க. ஒரு தம்பி சொன்னார், டைரக்டர் தம்பி, உங்கள் பேர் அருண்கான். அவர் நல்ல விஷயங்கள் நிறைய பேசினார், நல்லா சொன்னார். இப்போது ஒரு படம் எடுத்துடுறாங்க, எடுக்கிறது தப்பாக நினைக்காதீங்க, இது என் அட்வைஸ், நான் சொல்லி ஆகணும். படம் எடுப்பது பெரிதல்ல, படம் முடிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணிடுறாங்க, ரிலீஸ் பண்ணுறதாங்க கஷ்டம். படம் எடுப்பதை விட ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப செலவாகுது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் நம்ம படம் எடுக்கும்போதே ரிலீஸுக்குன்னு ஒரு படம் அமௌண்ட், ஏன்னா வாங்க ஆள் இல்லை. நல்ல படத்தை மக்கள் பார்க்க தயாராக இருக்காங்க. எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு, ஒரு 50 கோடி வாங்குற ஹீரோ நடித்த படத்தை விட ஒரு 5 லட்சம் வாங்கின ஹீரோ படம் ஓஹோன்னு ஓடி இருக்கு. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, மைனான்னு ஒரு படம் எடுத்துட்டாங்க. மைனா சூப்பராக போன படம். அந்த படம் 50 ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. பார்த்துட்டு எல்லாருமே படம் பிடிக்கலன்னு போயிட்டாங்க. நம்ம ஜான் மேக்சன், என் தம்பி தான் ப்ரொடியூசர். அந்த டைரக்டர் நம்ம பிரபுசார், நல்ல பெரிய டைரக்டர், அருமையான டைரக்டர். அவரும் அந்த ஜான் மேக்சன் 2 பேரும் அலையிறாங்க, ஒரு 6 மாதமாக அலையிறாங்க. பிறகு அவங்க ரெட் ஜெயண்ட்டுக்கிட்ட போய் நம்ம தம்பி உதயநிதியை பார்த்து, இந்த படத்தை நீங்கள் பார்க்க வரணும், பார்த்துட்டு நல்லா இருந்தால் நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது நான் சொல்கிறது மைனா காலம். அப்போ ரெட் ஜெயண்ட் பெரிய படங்கள் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை, படம் முயற்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உதயநிதியே போய் படம் பார்த்துருக்காரு, அவரோட செம்பகமூர்த்தியும் போய் படம் பார்த்தா அவருக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே ஜான் மேக்ஸையும் பிரபுசாலமனையும் கூப்பிட்டு, நான் அந்த படம் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு 10% தாங்க கமிஷன். நல்ல தேட்டர் போடுறாங்க. அப்புறம் ஷேர் ஒழுங்காக கணக்கு காட்டுறாங்க. பிறகு ஷேரை அந்த 10வது நாள் திருப்பி கொடுக்குறாங்க. சிலர்லாம் 3 மாதம் 6 மாதம் வச்சு இது கொடுக்க மாட்டேன்றான், இந்த பணத்தை வச்சு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சில தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. அந்த படம் ஓஹோ என்று ஓடியது, பெரிய லாபம் கிடைத்தது. அதனால் அந்த மாதிரி சில படம், ஏன் டி ராஜேந்தர் ஒரு படம், முதல் படம் ஒருதலை ராகம். ஒருதலை ராகம் எத்தனை 150-200 ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. பாட்டுக்கள் அப்படி இருக்கு, கேட்டு ரசித்து போயிடுறோம், யாரும் வாங்கலை. பிறகு அந்த ப்ரொடியூசரே அவரே ரிலீஸ் பண்ணுறார். அந்த படம் ஓஹோன்னு ஓடி எல்லாரையும் வாழ வைத்தது. இப்படி சில படங்கள் இருக்குது, படம் இல்லாமல் சின்ன படத்துக்கு உள்ள சில ரகசியங்கள். அந்த மாதிரி இந்த படத்தில் நாட் ரீச்சபிள் சில விஷயங்கள் இருக்குது. கிரைம் சப்ஜெக்ட், இசை, 2 பாட்டு கேட்டேன், அற்புதமாக போட்டிருக்கீங்க தம்பி, நல்லா போட்டிருக்கீங்க. நீங்கள் நல்லா வரணும். நல்லா வந்த பிறகு லண்டனில் போய் உட்காந்துக்கின்னு ஃபேமிலியோடு அங்கே தான் டியூன் போடுன்னு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நல்ல டியூன் கிடைக்கும். மண்வாசன் அருமையான இளையராஜா பார்த்தீங்கன்னா இங்கே தான் டியூன் போடுவார், எல்லாம் டியூன் வந்திருக்கு. சிலர் அப்படி கர்வம், நம்ம ப்ரொடியூசர் போகிறான் பாருங்க, அவங்ககிட்ட தேடி போகிறான் லண்டனில், போடுங்க தமிழ்நாட்டுக்காரன். அப்படிலாம் வச்சுக்காதீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா சிறப்பும் இருக்கிறது. எல்லாம் இங்கே நடிகை 2-3 பேரா, சுபா ஒன்றா 4 படம் வெற்றி பெற்ற உடனே ஆடியோ ஃபங்க்ஷன் வராமல் போயிடாத. வரணும். நீ வெற்றி பெறணும், 2 பேரும் வெற்றி பெறணும், வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற பிறகு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ரொமோஷன். எங்கள் ப்ரொடியூசருக்கு என்ன ப்ரொமோஷன், டைரக்டர் என்ன ப்ரொமோஷன், கேமராமேனுங்கள்லாம் உங்களை வந்தால் தனித்தனியாக நிறுத்தி உங்களை தான் படம் எடுக்கிறாங்க. என் ப்ரொடியூசரை கண்டுக்க மாட்டேன், ஒரு ஸ்டில் கூட எடுக்க மாட்டேன். இந்த ஒருத்தன் எடுக்கிறேன் பாருங்க, அவங்கள தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பக்கம் கொஞ்சம் கேமரா திருப்பானான்னு பார்த்தா கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி மாமன், அவங்க மாமா அப்பா காலத்துலேருந்து ஃபேமஸ் ஸ்டில்ஸில். சும்மா தமாஷுக்கு சொன்னேன், அவன் என்ன தான் எடுத்தான். ரைட், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல படங்கள் எடுங்கள்.
திட்டமிட்டு செயல்படுங்கள். கதைதான் முக்கியம், கதாநாயகர்கள் அல்ல. கதைக்கேற்ற கதாநாயகன் போடுங்க, சிக்கனாக செலவு பண்ணி எடுங்க. நீங்கள் பண்ணுற செலவுகள் அத்தனை படத்தில் தெரியணும். வேறு எந்த வகையான செலவுகளையும் அதிகம் பண்ணிடானுங்க, சினிமாவில் திரும்பி வராது. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. ஆமாம், 25% கமிஷன் அடிச்சிடறான். ப்ரொடியூசர் வீடை விற்கிறாரு படம் எடுக்க, ப்ரொடக்ஷன் மேனேஜரு இன்னும் சிலர்லாம் வீடு வாங்குறாங்க இந்த கமிஷனில். ஒரு பெரிய டைரக்டர் 30 கோடி ரூபா சம்பளம், அவர் படமெல்லாம் 300 கோடி 400 கோடி தான். ஆனால் அவுட்டோர் யூனிட்டில் 10% கமிஷன் வாங்கியிருக்காரு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லைங்க, 1000 பேர் 500 பேர் போடுவாங்க, அவன் சிஷியெல்லாம். அவங்கக்கிட்ட 10% உருப்படுவீங்களாடா? ப்ரொடியூசர் இப்படியெல்லாம் லாஸ் பண்ண வச்சுட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க? ப்ரொடியூசர் நடுக்கிற புண்ணியம் கையெழுத்து கும்பிடுற பல பேர் குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. அதனால் இந்த தயாரிப்பாளர் இந்த பல தொழிலாளிகளை வாழ வைத்திருக்கார். இந்த 6 மாதம் 3 மாதம்னு வச்சிங்களேன், எத்தனை குடும்பம் படிச்சிருக்கோம் அதனால் அவரெல்லாம் பாராட்டும். ப்ரொடியூசரை எந்த சினிமா தொழிலாளர்களும் டெக்னீஷியனும் டைரக்டர்களும் வணங்கி பாராட்டுகிறார்களோ இந்த சினிமா வளரும், இந்த படம் வெற்றி பெறும். நாட் ரீச்சபிள், மக்களிடத்தில் ரீச்சபிள் ஆகும். இது நாட் ரீச்சபிள் அல்ல, ரீச் ஆகும், மக்கள் மனதை தொடும். மக்கள் திரையரங்கம் வந்து உங்களை வாழ்த்துவார்கள். நீங்கள் வேறு படம் எடுப்பீர்கள். என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வருகிறது. இதற்கு என்னை வாழ்த்த வேண்டும் என்று அழைத்தார்கள். நம்ம மேடையில் இருக்க இப்போ விஐபிஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆனால் இதில் பங்கு பெற்றவர்களே அற்புதமாக பேசுனாங்க, ரொம்ப நல்லா பேசுனீங்க. இதுவே நல்லா இருந்தது. இப்போ நான் வழக்கமாக என்னை கூப்பிட்டா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணுறேன். அது ப்ரொடியூசர் கொடுக்குற பணம், எனக்கு கொடுக்குற பணம். இப்போ அதில் போன முறை செஞ்சின்னு ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷன், அந்த ப்ரொடியூசர் ஒரு 5000 ரூபா எனக்கு கொடுத்தாரு. அது கூட நான் சொந்த பணத்தை போட்டு ஒரு 3-4 குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு பணம் கொடுத்தேன். அதை அன்னைக்கு அந்த படத்தை வாழ்த்த மலேசியாவிலிருந்து ஒரு டாக்டர் அழகாக தமிழ் பேசினார். இங்கே தமிழ்நாட்டு ஆட்களை விட நல்லா பேசினார். அவர் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு, ஓ கல்விக்கு நிதி கொடுக்குறீங்களா ஆடியோ ஃபங்க்ஷனில் அப்படின்னு கோட்டு உள்ள விட்டாருங்க. 7 2000 நோட்டு இருந்தது. அப்படியே இதாங்க இப்போ இருக்குது பாக்கெட்டில். இந்த 14,000 வச்சு நீங்கள் அடுத்த யாராவது குழந்தைகள் கொடுங்க அப்படி. இந்த வள்ளல் பெருமான் இப்போ மலேசியாவில் போயிட்டார், அவர் அங்கே இருக்கார். அவரை நான் இங்கேருந்து கைகூப்பி வணங்குகிறேன். நெடுழி வாழணும். தர்ம குணம் படைத்தவர், அங்கே நிறைய நல்ல காரியம் பண்ணுறார். அதை பார்த்தாரு. இப்போ அந்த பணம் இந்த ப்ரொடியூசர் கொடுத்த ஒரு 5000 ரூபா மொத்தம் சேர்த்து இந்த ஏழை குழந்தைகள் ஆளுக்கு 3000 ரூபா. அது எனக்கு கொடுத்த பணம். பட் அதை நான் வச்சுக்க மாட்டேன், வச்சுக்கிறது இல்லை. இந்த ப்ரொடியூசருக்கு புண்ணியம் கிடைக்கணும், அந்த புண்ணியத்தின் மூலமாக இந்த படமும் நல்லா ஓடணும். அதனால் இப்படி ஒவ்வொரு இசை வெளியிட்ட மேடையும் நான் புண்ணிய மேடையாக, தர்மமிக்க மேடையாக்குறேன். நான் மற்றவங்கள பற்றி எதையும் விமர்சனம் சொல்ல விரும்பலை. இந்த குழந்தைகளுக்கு உங்கள் சார்பிலே, ப்ரொடியூசர் சார்பிலே இந்த பணத்தை கொடுக்க விரும்புகிறேன். ப்ரொடியூசருங்க தம்பி, ப்ரொடியூசர் வரலையா? சரி பரவாயில்ல. நீங்கள் டைரக்டர் சந்துரு முருகானந்தம் சந்திரு டைரக்டர். ப்ரொடியூசர் சார்பில் சுபா, இதுக்கு ஒரு முக்கியமாக என்னை கூப்பிட்டது சுபா, ஆர்டிஸ்ட் ஹீரோயினே பண்ணியிருக்காங்க. வாங்க ஹீரோ தம்பி. எடுக்க குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாய் குறைஞ்சி செலவாயிருக்காது. அந்த 2 கோடியில் இந்த ஒரு 10,000 என்பது ஒரு பெண்ணுக்கு நெற்றியில் திலகமிட்ட மாதிரி. ஒரு பெண் என்றால் நெற்றியில் திலகம் இருந்தால் ஒரு அழகு மட்டும் இல்லை, மங்களகரம். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் 2 கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுத்த படத்தில் எல்லாம் நல்லவை தான், எல்லாரும் திறமைசாலிகள் தான். அதில் இந்த தர்மம் என்பது ஒரு ஒரு அழகிய பெண்ணுக்கு நெற்றியில் போட்டு திலகமிட்டால் இன்னும் எவ்வளோ மங்களகரமாக இருக்குமோ அப்படி ஒரு மங்களகர நிகழ்ச்சி. முடிந்தவரை உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.